Start. Hello guys, welcome back to our IPL previews. Today we'll be seeing our first team, which is KKR. Mr. Sriram, your thoughts on the team and auction? கேகேஆர் வந்து ஒரு மிடிலிங் ஆப்ஷன் தான் சொல்லுவேன். அவங்க வந்து அவங்களோட பழைய பிளேயர்ஸ்லாம் பைபேக் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் பிகாஸ் அவங்க வந்து 5 பிளேயர்ஸ் வந்து ரீடைன் பண்ணதுனால அவங்களோட பர்ஸ் வந்து ஆல்ரெடி ரொம்ப கம்மியானதுனால அவங்களால அவங்க நினைச்ச பிளேயர்ஸ் எடுக்க முடியல. மெயினா ஸ்ட்ரே சைடு இருக்க 12 crores வரைக்கும் ட்ரை பண்ணாங்க. பட் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, எதுக்கு வெங்கடேஷ் ஐயரை வந்து அவ்வளோ அக்ரெசிவா போய் பீட் பண்ணாங்கன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் 24 crores எடுத்திருக்காங்க. பட் அவரை கேப்டனாகவும் ஆக்கல, விச் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் பிகாஸ் அவருக்கு வந்து கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ ரஹானேவை கேப்டன் ஆக்கிட்டு ஒரு 1 year ஒரு ட்ரைனிங் மாதிரி அவருக்கு கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஹி வில் பி டேக்கிங் ஓவர் த ரெயின்ஸ். ஸோ ஒரு மிடிலிங் ஆப்ஷன் தான். ஒரு மாதிரி சூப்பர் டீமும் கிடையாது, ரொம்ப மோசமான டீமும் கிடையாது, ஒரு ஆவரேஜ் டு பிலோ ஆவரேஜ் டீம் தான். ஸோ என்னோட பிளேயிங் 11 இந்த டீமுக்கு பார்த்தா நரேன், டிகாக்கு, ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், அப்புறம் ரிங்கு சிங் நம்பர் 5, ஆண்ட்ரே ரசல், ரமன்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி. நான் ஐ வில் கோ வித் ஸ்பென்சர் ஜான்சன் ஃபார் லெஃப்ட் ஆர்ம் பேஸ் லைக் ஸ்டார்க் மாதிரி. ஸோ 11. ஸோ இம்பாக்ட் சப்பா வந்து நான் மயாங்க் மார்க்கண்டே எடுத்துப்பேன். ஏன்னா ஹியூஸ் வெரைட்டி ஆஃப் லெக் ஸ்பின். ஸோ ஆல்ரெடி நரேனும் வருண் சக்கரவர்த்தி இருக்காங்க ஆஃப் இல்லை மிஸ்ட்ரி ஸ்பின். ஸோ லெக் ஸ்பின் வேரியேஷனுக்காக நான் மயாங்க் மார்க்கண்டே எடுத்துப்பேன். இதுதான் என்னோட பிளேயிங் 11. இவங்களோட ஆப்ஷனுக்கு வந்து ஐ வில் கிவ் 7/10. ஓகே, ஃபர்ஸ்ட் ரஹானே ஒரு கேப்டன்சி கொடுத்தது வந்து நானும் ரஹானேக்கு தான் கேப்டன்சி கொடுத்துப்பேன். ஏன்னா அவர் இந்தியன் டீமுக்கு ஃபியூ இயர்ஸ் வைஸ் கேப்டனா இருந்திருக்காரு. அப்புறம் நல்ல கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் அவர் வந்து இந்தியன் டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ்ல வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ நாட் டு ஃபர்கட் அவர் இந்த வருஷத்தோட ஸ்மார்ட்டோட டைட்டில் வின்னர். யா, ஹி வாஸ் அ கேப்டன் ஆல்சோ. அவங்க ஆப்ஷன்ல நல்லதா பண்ணாங்க. வெங்கடேஷ் ஐயருக்கு போனாங்க. ஐ திங்க் அவங்க அவங்க பிளேயர்ஸ பேக் பண்றாங்க. ஸோ அவங்க ரிட்டென்ஷன்ல நல்லதா பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ஸ்குவாட் வந்து நல்ல ஸ்குவாட். ஆனா பேக்கப்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு அவங்க ஸ்குவாட்ல. அவங்க ஆப்ஷனுக்கு வந்து நான் வந்து ஒரு 6.5/10 தருவேன். மிஸ்டர் ஸ்ரீராம், அவங்களோட பிளேயிங் 11 பேட்டிங், அதுக்கு அது ஒரு ஒப்பீனியன். பேட்டிங் வந்து ரிலேட்டிவ்லி நல்ல பேட்டிங் தான். ரொம்ப மோசம் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து நல்ல பவரும் இருக்கு. ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா லீவ் டாப் 4. ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல், ரமன்தீப் சிங். ரமன்தீப் சிங் ஈவன் இப்போ இந்தியாவோட T20 இன்டர்நேஷனல் ஸ்குவாட்லயும் வந்துட்டாரு. ஆண்ட்ரே ரசலை பத்தி கேட்க தேவையில்லை. ரிங்கு சிங் இஸ் அ குட் பிளேயர். பட் ஆனா லாஸ்ட் 2 seasons அவருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸே கிடைக்கல. ரீசெண்டா ஒரு ஸ்டார்ட் பார்த்தேன். 2024 ஹி பேட்டர் ஒன்லி ஃபார் 113 balls என்டையர் டோர்னமெண்ட். அவர் எல்லா மேட்சும் விளையாடிருக்காரு. ஆனால் அவருக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா வெறும் 113 balls. ஸோ அவர் வந்து நம்பர் 5, அதாவது ஐ மீன் தேர்ட் டவுன் அந்த மாதிரி இறக்குனா ஆப்வியஸா அவர் வந்து ஒரு லாங் இன்னிங்ஸும் ஆடுவார், ஃபினிஷும் நல்லா பண்ணுவார். அவருக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்காது வந்து நம்ம 2023 பார்த்தோம். பட் ஆனால் லாஸ்ட் இயர் அது நடக்கல பிகாஸ் ஆஃப் நரேன்ஸ் ப்ரொமோஷன் அண்ட் டாப் ஆர்டர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ரிங்கு சிங் நல்ல இதுதான். ஸோ பேட்டிங் பார்த்தா ஆப்வியஸா நரேன் வந்து ஹிட் ஆர் மிஸ் கிடைச்சதுன்னா எதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரஹானேவும் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஈவன் இப்போ ஸ்மார்ட்ல வந்துட்டு ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் அரௌண்ட் 186. ஸோ அதுவும் இது வெங்கடேஷர் ஆப்வியஸா தெரியும். லாஸ்ட் 2-3 years கன்சிஸ்டண்டா விளையாடிட்டு இருக்காரு. ஸோ தே வாண்ட் டு மேக்ஸிமைஸ் தோஸ் பிளேயர்ஸ். ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல், ரமன்தீப் சிங் ஆப்வியஸா ஃபினிஷிங் இருக்கும். ஸோ பேட்டிங் வந்து நல்ல டெப்த் இருக்கு. ஸோ ஐ வில் கிவ் 3.5/5. ஓகே, நான் பேட்டிங்ல என்ன நினைக்கிறேன்னா, மெயின் கன்சர்ன் வந்து அவங்க பிளேயர்ஸோட ஃபார்ம் தான். நிறைய ஐபிஎல்க்கு அப்புறம் மற்ற லீக்ஸ்லயும் அவங்களுக்கு ஓப்பனிங் தந்தாங்க. ஆனா பெரிய ஃபார்ம்ல இல்ல. சிபிஎல்ல கூட ஹாஃப் சீசன்ல வெளில போயிட்டாரு. QDK 2023 வேர்ல்ட் கப்க்கு அப்புறம் நாட் இன் த கிரேட் ஆஃப் ஹிஸ் ஃபார்ம்ஸ். ரஹானே குட் ஃபார்ம். ஆனா அதே டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ல பண்ண பெர்ஃபார்மன்ஸ் ஐபிஎல்ல பண்ணுவாரா? அப்புறம் வெங்கடேஷ் ஐயர் பெரிய பிரைஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ ஹி ஹேஸ் டு ப்ரூவ். அவங்க ஃபினிஷிங் செமையா இருக்கு. ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல், ரமன்தீப் சிங். ரமன்தீப் சிங் வந்து ஒரு பூஸ்ட் இன் கான்பிடன்ஸோட வருவாரு பிளேயிங் ஃபார் இந்தியா. ஸோ அங்க பேட்டிங் நல்லா இருக்கு.
only concern is the form of their players. So I'll give them 3 out of 5. Sriram, your thoughts on bowling? பவுலிங் வந்து ஹெவிலி டிபெண்ட் ஆன் ஸ்பின் தான் என்னை கேட்டா. ஏன்னா தே டோன்ட் ஹாவ் த எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபாஸ்ட் பவுலிங். நம்ம ஹர்ஷித் ராணா சொல்லலாம் ஆல் ஃபார்மேட் பிளேயர் ஆயிட்டார், பட் ரிலேட்டிவ்லி நாட் லெஸ் than 10 மேட்சஸ் தான் ஓவராலா விளையாடி இருக்காரு. இஃப் யூ செக் ஃபார் T20 ஒன் டே எல்லாம் பார்த்தோம்னா 10 to 12 மேட்சஸ் தான் விளையாடி இருக்காரு. ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் வைபவ் வராரோ அதேதான் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு. லாஸ்ட் இயர் அவங்களுக்கு ஸ்டார்க் இருந்தாரு. ஸ்டார்க் வந்து நம்ம சொல்லலாம் ஸ்டார்க் வந்து ஒழுங்காவே விளையாடல, ஆனா எந்த டைம்ல தேவையோ அந்த டைம்ல அவர் பெர்ஃபார்ம் பண்ணாரு பிகாஸ் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிளே ஆஃப்ஸ். ஸோ அது இந்த டைம் மிஸ் ஆகுது. ஏன்னா ஸ்பென்சர் ஜான்சன் நாக்கியா தான் இருக்காங்க. ஸ்பென்சர் ஜான்சன் நல்ல பிளேயர், பட் ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல இல்லைன்னா ஒரு மாதிரி இந்த டெத்ல வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவாரான்றது தெரியல. நாக்கியா ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் ஒரு இன்ஜுரி. ஆண்ட்ரே ரசல் வந்து லாஸ்ட் இயர் நல்லா பண்ணியிருக்காரு, பட் அகெயின் ஃபார்ம் நீங்க பேட்டிங்ல சொன்ன மாதிரி அதே ஃபார்ம் வந்து பவுலிங்ல கண்டினியூ ஆகுமான்றது தெரியல. ஸோ பவுலிங் வந்து தே ஹாவ் டு டிபெண்ட் ஆன் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. டவுட்டேல ரெண்டு பேருமே ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்காங்க கரண்டா. ஸோ கண்டிப்பா அவங்க மிடில் ஓவர்ஸ்ல சோக் பண்ணிடுவாங்க அடுத்த டீமை. ஸோ பவுலிங்க்கு ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்கு. நம்ம பார்த்தோம்னா ரசல், ரமன்தீப் சிங் ஒரு பவுலிங் ஆப்ஷன், மேபி 1 or 2 ஓவர்ஸ். வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, ஸ்பென்சர் ஜான்சன், அதுக்கப்புறம் ஈவன் மயங்க் மார்க்கண்டே as a 12th bowler. ஸோ ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ I'll give 3.5 out of 5. ஓகே, அவங்களோட bowling இப்போ வந்து bowling வந்து மெயினா அவங்களோட ஹோம் கிரவுண்ட் கண்டிஷன்ஸ் பார்க்கணும். ஏன்னா KKR is going to play 7 matches in the Eden Gardens. அங்க ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ்னா ஒண்ணு கிடையாது. they are going to give flat wickets. 220 to 210 is going to be par. so அவங்க bowling வந்து ஸ்பின் வந்து நல்லா இருக்கு. ஏன்னா இப்ப வருண் இருக்காரு, நரேன் இருக்காரு, வேணா நீங்க மயங்க் மார்க்கண்டே கொண்டு வரலாம், இல்ல அன்குல் ராய் கூட கொண்டு வரலாம். அவங்களோட ஃபாஸ்ட் bowling தான் மெயின் டவுட். ஏன்னா ஹர்ஷித் ராணா இஸ் predominantly மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் bowler. வைபவ் அரோரா இஸ் predominantly a நியூ பால் bowler. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பென்சர் ஜான்சன், ஆண்ட்ரிக் நோக்கியா, உம்ரான் மாலிக் யார் விளையாண்டாலும் அவங்க ரன்ஸ் கொடுத்து விக்கெட்ஸ் தான் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. they are going to go for 40-45 runs, but they will pick you 1 or 2 wickets. so அவங்க bowling I will give 3 out of 5. Sriram, your thoughts on their all-rounders and adaptability to conditions? ஆல்ரவுண்டர்ஸ் வந்து ஸோ இப்போ மெயினாக நம்ம வந்து ஆண்ட்ரே ரசல் நிறைய ஆல்ரவுண்டர் நம்ம பார்க்குறோம். ரமன்தீப் சிங் வந்து நான் ஆல்ரவுண்டராக நான் இன்னும் அவரை பார்க்கல. ஏன்னா அவரோட பவுலிங் வந்து எந்த இம்பாக்டுமே இது வரைக்கும் கொடுத்தது இல்லை. ஃபீல்டிங் நல்லா பண்றாரு, பேட்டிங்ல ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு. ஸோ அவரை நான் ஆல்ரவுண்டராக நான் கன்சிடர் பண்ணல ஸோ ஃபார். ஸோ அதனால அவரோட ஐ மீன் இவங்களோட வெங்கடேஷ் ஐயரும் ஆப்வியஸா அதே தான், பெருசா பவுலிங் போடுறதே கிடையாது. ஆல்ரவுண்டர்னு ஒரு டேக் இருந்தா கூட பவுலிங் போடுறதுல 1 or 2 ஓவர்ஸ் கிடைக்கிறதே பெரிய கஷ்டமா தான் இருக்கு. ஸோ இவங்களோட ஆல்ரவுண்டிங் கேப்பபிலிட்டிக்கு என்னோட மார்க்ஸ் வந்து 2.5 out of 5. பட் அகெயின் அவங்க கிட்ட ஸ்பின் அட்டாக் இருக்கிறதுனால அவங்க எந்த கண்டிஷன் போனாலும் அடாப்ட் பண்ணிக்க முடியும். பாஸ்ட் வந்து இப்போ மும்பை மாதிரி ஒரு பிச்சுக்கோ இல்லைன்னா வேற எங்கேயாவது கொஞ்சம் பேசியா இருந்தேன்னா மாட்டிப்பாங்க, அடி விழுந்துரும். பிளாட் ட்ராக் ஆப்வியஸா நம்ம பார்த்தா லாஸ்ட் இயர் வந்து கொல்கட்டால 250+ ஸ்கோர்ஸ் வந்து எக்கச்சக்கம், ஆல்மோஸ்ட் 230+ வந்து 5-6 மேட்ச் ஆயிடுச்சு. அது 270 வந்து பஞ்சாப் வேற சேஸ் வேற பண்ணாங்க, 260+ நினைக்கிறேன் சேஸ் வேற பண்ணாங்க. ஸோ ஆப்வியஸா அங்க வந்து ஹெவி ரன் ஸ்கோரிங் தான் இருக்கும். ஸோ அவங்க மற்ற இடத்துல எப்படி அவங்க ஸ்பின் வச்சு மேனேஜ் பண்ண போறாங்கன்னு தான் பார்க்கணும். ஸோ அவங்க ஆல்ரவுண்டர் நான் என்ன நினைக்கிறேன்னா, ரசல் மெயின் ஆல்ரவுண்டர், நரேன் மெயின் ஆல்ரவுண்டர். ஸோ ரமன்தீப் வந்து ஒரு ஓகே ஆல்ரவுண்டர். வெங்கடேஷ் ஐயர் நான் ஆல்ரவுண்டரா கன்சிடர் பண்ண மாட்டேன். ஸோ அவங்க ஆல்ரவுண்டர் நல்லா இருக்கு. ஆல்ரவுண்டர்ஸ்க்கு நம்ம ஒரு 3 மார்க்ஸ் கொடுத்தீங்கன்னா, ரசல், நரேன். ரசல் போன வருஷம் மெயினா பேட்டிங்கோட bowlingல நிறைய விக்கெட்ஸ் எடுத்தாரு. 15 மேட்சஸ்ல 19 விக்கெட்ஸ் எடுத்தாரு வித் அ குட் எக்கனாமி. ஸோ அவங்க ஆல்ரவுண்டர்ஸ்க்கு நான் 3 out of 5 தருவேன். அடாப்டபிலிட்டி டு கண்டிஷன்ஸ் கரெக்டா ஸ்ரீராம் சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு மயங்க் மார்க்கண்டே இருக்கிறதுனால இப்போ சேப்பாக், எல்எஸ்ஜி அந்த மாதிரி அவங்க ஹோம் கிரவுண்ட்ல ஆட போது they can manage with spin. ஃபாஸ்ட் bowling தான் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஏன்னா பேக்கப் கூட யாரும் இல்ல ஃபாஸ்ட் bowlers. So Mr. Sriram, your thoughts on their squad backups? பேக்கப்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு அதுதான் அவங்க ஸ்குவாட்ல ஆக்ஷன்ல மிஸ் பண்ண விஷயம் பார்த்தா அவங்களோட பேக்கப்ஸ் தான். சி இப்போ பேக்கப்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ மோயின் அலி எடுத்து வச்சிருக்காங்க.
ஓகே மோயின் அலி இருப்பாரு, நான் நல்ல பிக் தான், இல்லைன்னு சொல்லல. பட் மெயினா அவங்க மிஸ் பண்ணது ஒரு நல்ல ஒரு விக்கெட் கீப்பர். இப்போ வந்து அவங்க ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் யாருமே இல்லை. எய்தர் தே ஹேவ் டு ப்ளே வித் குர்பாஸ் இல்லைன்னா QDK, வேற ஆப்ஷனே கிடையாது. ஒரு லோக்கல் பிளேயர் லவ்னித்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க, பட் நமக்கு அது தெரியவே தெரியாது. அதனால எனக்கு ஐ மீன் விக்கெட் கீப்பிங்ல வந்து அவங்க பெருசா மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. மற்ற ஏரியா கூட கொஞ்சம் பரவாயில்ல, பட் விக்கெட் கீப்பிங் பிகாஸ் ஆஃப் தட் அவங்க வந்து ஒரு அடிஷனல் ஃபாரின் பிளேயர் வந்து எடுத்துட்டு வர முடியாது, விக்கெட் கீப்பிங் வந்து லாக் ஆனதுனால. ஸோ அதனால அவங்க பேக்கப்ஸ் இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டா எடுத்திருக்கலாம்னு தோணுது, ஃபாஸ்ட் பவுலிங்க்கும் சரி விக்கெட் கீப்பிங்க்கும் சரி. ஸோ அதனால என்னோட மார்க்ஸ் ஃபார் பேக்கப்ஸ் வந்து 2/5 தான். ஓகே, அவங்களோட பேக்கப்ஸ் பாத்தீங்கன்னா லுப்லிட் சிசோடியா, ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர். அவர் ஸ்டேடியம் விளையாண்டு 4-5 இயர்ஸ் இருக்கும். ஸோ அவங்க இந்தியன் கீப்பர் எடுக்காது. ஸ்ரீராம் சொன்ன கரெக்ட் அதே பாயிண்ட். அப்புறம் இந்தியன் ஃபாஸ்ட் bowler, IPL ஒரு பெரிய டோர்னமெண்ட், அதனால இன்ஜுரிஸ் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்கு. ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் கரெக்டா வச்சிருக்காங்க. இஃப் நரேன் இஸ் கெட் இன்ஜூர்ட், மொயின் அலி இருக்கார் லைக் மோயின் டு அலி, Andrik Nokia, Spencer Johnson, Quinton de Kock, Gurbaz, Russell Powell. பவல். சோ கரெக்டா இருக்கு ஓவர்சீஸ்க்கான இந்தியன் ஃபாஸ்ட் bowler. ஒரு பேக்கப் உம்ரான் மாலிக் இருந்தாலும் இன்னும் அவங்க ஸ்குவாட் சைஸ்ல 4 பிளேயர் ஃபில் பண்ணிருக்கலாம். சோ I'll give them 2/5. So Sriram, what are your thoughts on their qualification and position? ஸோ என்னோட ஓவரால் ஸ்கோர் பார்த்தா 12/20. அவங்க வந்து ப்ரெடிக்ஷன் வந்து பிளே ஆஃப் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ சம்மர் மிடில் தான் இருப்பாங்கன்னு தோணுது. கண்டிப்பா பாட்டம் 3-2ல இருக்க மாட்டாங்க, கண்டிப்பா மிடில் இருப்பாங்கன்னு சொல்றது ஒரு ஆவரேஜ் இருக்கும். பட் லாஸ்ட் இயர் நம்ம பார்த்தோம், ஆல்மோஸ்ட் சேம் ஸ்குவாட் தான், 20-23 ஸ்குவாட வச்சு டைட்டில் வின் பண்ணாங்க. ஏன்னா 20-23ல அவங்க வந்து 7th பொசிஷன் தான் இருந்தாங்க. இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஸ்டார்க், பட் அதர் பிளேயர்ஸோட ஃபார்மும் இருக்கு. ஸோ அதனால நான் அவங்கள வந்து கண்டிப்பா பிளே ஆஃப்க்கு நான் இது பண்ண மாட்டேன், ப்ரெடிக்ட் பண்ண மாட்டேன். பட் மிடில் ஆஃப் த டேபிள்ல இருப்பாங்க. சோ நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் ஸ்ரீராம் மாதிரி இல்லாம I'm going to write them off. அவங்க வந்து பாட்டம் 3 தான் முடிப்பாங்க, நான் கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா இந்த ஸ்குவாட்ல அந்த பேக்கப்ஸ் தான், IPL ஒரு பெரிய டோர்னமெண்ட்னால பேக்கப்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். So we have come to the end of the show. Sriram, your thoughts? So like as I mentioned, like they'll be in anywhere between 6, 7, 8. So we have come to the end of this show. So hope you enjoyed and bye. Thank you.